தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த பூமியிலே எல்லா மனுஷர்களுமே பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் எது தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறது அப்படின்னா அவருடைய பாவம் அல்ல, மாறாக இந்த பாவத்தை உணர்கிற இருதயம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே எந்தெந்த மனுஷர்கள் எல்லாம் இயேசுவுக்கு நெருங்கி வந்தார்கள் அப்படின்னா, யார் யாரெல்லாம் தங்கள் தேவைகளை உணர்ந்திருந்தார்கள், யார் யாரெல்லாம் தங்கள் பிழைகளை உணர்ந்திருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வழியை ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தவர்கள். அதே சமயம் யார் யாரெல்லாம் தங்கள் பிழைகளை உணராதிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவுக்கு விரோதமாய் அல்லது இயேசுவை விட்டு தூரமாய் இருந்தவர்கள். நாம் ஆதியிலே வாசித்தது போல இந்த முதல் மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்த காரியம் பல காரியம் நாம் பார்க்கிறோம். பிழையை உணராது இருக்கிறதுனால இழந்து போனவர்களுடைய பட்டியல். ஆதாம் தன் பிழையை உணராதிருந்தான், ஏதேனை இழந்தான். ஏசா தன் பிழையை உணராதிருந்தான், புத்திர சுவிகாரத்தை சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். காயின் தன் பிழையை உணராதிருந்தான், தேவனை விட்டு தூரமாய் போனான். சவுல் தன் பிழையை உணராதிருந்தான், தேவனுடைய அபிஷேகத்தை இழந்தான். ஆகான் தன் பிழையை உணராதிருந்தான், தன் ஜீவனையும் தன் குடும்பத்தையும் ஆபத்தில் விட்டான். இப்படி ஒவ்வொன்றாய் நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இவங்கெல்லாம் பாவம் செய்தனால அல்ல, அந்த பாவத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளாதனாலே தேவன் அவர்களை திரும்ப கொண்டு வர முடியல, அவர்களை மன்னிக்க முடியல. அவர் மன்னிக்க தயவு பெறுத்தவர் தான். ஆனாலும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தப்பிதங்களை நாம் ஒத்துக்கொள்ளணும். நாம் கேட்டது போல சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம் தான். ரெண்டு பேருமே ராஜாக்களாக இருந்து தங்களை தாங்களே உயர்த்தி பாவத்தில் விழுந்தவர்கள் தான். ஆனால் சவுல் என்ன விரும்பினார் அப்படின்னா, அபிஷேகம் போனால் போட்டோம், ராஜ்யபாரம் போயிடக்கூடாது. ஆவியானவர் விலகிட்டா பரவாயில்ல, மனுஷங்களிடத்துலேருந்து கனம் என்னை விட்டு போயிடக்கூடாது. கம்பேர் பண்ணி பார்த்தா தாவீது செய்த பாவத்தை விட சின்ன பாவம் தான் சவுலுடையது. ஆனால் அந்த ஆட்டிடியூட், தேவன் அந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து வந்த உணர்வு என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க, தன்னுடைய சொந்த மரியாதை, தன்னுடைய சொந்த கனம் என்ன பண்ணலை அப்படின்னா, ராஜ்யபாரம் இருந்துச்சு, அபிஷேகம் இல்லை, போயிடுச்சு, சந்ததியை விட்டே போயிடுச்சு. தாவீதை குறித்து நாம் கேட்டோம். தாவீதினுடைய இருதயம் என்னன்னா, ஆண்டவரே ராஜ்யபாரத்தை வேணா கூட எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துடாதீங்க, என்னை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துடாதீங்க, என்னை விட்டு உடைய சமூகத்தை விலக்கிறாதீங்க. தன்னை அப்படியே தாழ்த்திட்டார். நீயே இந்த மனுஷன் சொன்ன உடனே நான் இப்படி தான் நினைக்கிறேன், சிங்காசனத்திலேருந்து எந்திரிச்சு அப்படியே முகங்குப்புற விழுந்து கதறி அழுதிருப்பார். தேவன் அவருடைய ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்தினார். பின்னாட்களிலே நாம் வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனாகிய இயேசு. பின்பு நாம் கேட்டோம், ஏசா தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் முதல் 5 அதிகாரத்தில் அவருடைய வார்த்தையெல்லாம் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, தேசம் பாலாக இருக்கு, தேவன் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா மற்றவங்க. 6வது அதிகாரத்தில் அந்த மனுஷனுடைய கண் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட உடனே அவன் உணர்ந்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? தன் பிள்ளையை உணர்ந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் தான் அசுத்த உதடுள்ள மனுஷன், இந்த இடத்துலையே அதிகமாய் மன்னிப்பை பெற தகுதியானவன் யார் அப்படின்னா நான் தான். அதிக அசுத்தம் யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான். ஏன்னா தேவனுடைய மகிமையை பார்த்த மனுஷன். எவன் தன் பிள்ளையை உணர்வான்? யாரால் தன்னுடைய தப்பிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் தேவனுடைய மகிமையை பார்த்தார்களோ அவர்கள் தான். யாருக்கெல்லாம் தேவனுடைய வெளிச்சம் வந்ததோ, யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வந்ததோ, யாரெல்லாம் அதை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளை உணர முடியும். நீங்கள் வாசித்து பாருங்களேன், முதல் 6 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனமும் கிடையாது. ஏசாயால
எப்போ தன் பிழையை உணர்ந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, 7ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா ஏசாயாவுக்கு கிடைக்குது. ஒரு கன்னிகை கர்ப்பவேதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் 7வது அதிகாரத்தில். அதுலேருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதாவது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் 66வது அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்பார். யாருக்கு தேவன் வெளிப்பாடை கொடுக்கிறார்? யாருக்கு தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறார் அப்படின்னா தன் பிழையை உணர்கிறவனுக்கு. யார் தேவனுக்கு நெருங்கி வர முடியும் அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்துகிறவன். நமக்கு ஒருவேளை சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறதுனால இந்த வார்த்தை தெரியலாம், தேவனுக்கு பிரியமானதெல்லாம் நொறுங்குண்ட ஆத்துமா அப்படின்னு. ஆனால் தாவீதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி யாருமே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதலையே. தேவனுக்கு பிரியமான பலி என்னன்னு யாருமே எழுதலையே. தாவீது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து தேவனை அறிந்து கொண்ட காரியம் அது. தேவன் யாருக்கு பிரியமான இருக்கிறார் அப்படின்னா நறுங்குண்ட ஆத்மாவுக்கு. அதே வெளிப்பாடு தான் ஏசாயா கிடைக்குது. தேவன் யார் இடத்துல வாசமாக இருக்கிறார் அப்படின்னா நறுங்குண்ட ஆத்மாவுக்கு, அவர்களிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். பிரியமானவர்கள், இவ்வளவு உச்சத்தை பெற்றவங்க கூட காலப்போக்கில் என்ன ஆயிரும் அப்படின்னா நாம் கேட்டது போல உணர்வு இல்லாமல் போயிட முடியும். கடைசி நாள், தாவீதின் கடைசி நாள் கூட ஒரு பழிவாங்குகிற ஒரு எனக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா இருதயத்தின் ஆழத்தில் இருக்கலாம். மற்றவர்களை மட்டமாக எண்ணுகிற ஒரு குணம் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கலாம். ஒருவேளை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிகிறது யாரால் முடியும்? அந்த ஒரு காரணத்துக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்முடைய பாவத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டித்து உணர்த்துகிறார். விழுந்த உடனே முதல் சத்தம் யாருடையது வரும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடையதான். ஒருவேளை அந்த சத்தத்தை நாம் மட்டுப்படுத்தினால், அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் போனால், அதை நம்ம ஓவர்லுக் பண்ணிட்டோம்னா அப்படின்னா நாம் கேட்டது போல இன்னொரு சத்தம் எப்போ கேட்கும் அப்படின்னா நம் நித்தியத்தில் இழந்து போன காரியத்தை வேறு ஒருவர் ஞாபகப்படுத்துவார். உனக்குரியதாக இருந்தது, ஆனால் நீ இதை பற்றி கொண்டு இருக்கவில்லை, இன்னொருவனுக்கு போனது. எப்போ அந்த சத்தம் நரகத்திலே போய் இல்லை நித்தியத்திலே போய் அந்த சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பூமியிலேயே என்னுடைய பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டுவிட்டால் நான் இப்பொழுதே மனம் திரும்ப முடியும், பரலோகம் என்னை குறித்து சந்தோஷப்பட முடியும், நான் தேவனுக்கு நெருங்க முடியுமே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு காரியம் நம்மளே காணப்பட்டால் எவ்வளோ நன்றாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ மாறும். நான் இப்படி தான் நினைக்கிறேன். பிழை உணர்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருமானு கேட்டால் இல்லை, அது நித்திய வித்தியாசத்தை கொண்டு வரும். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இது நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். லூக்கா 23 தன் பிழையை ஒரு மனுஷன் உணர்ந்தான். யார் அப்படின்னா சிலுவிலே தொங்கிட்டு இருந்த கள்ளன். 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இப்போ தன் பிழையை உணர்கிறான் பாருங்க. 41ஆம் வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஏத்துக்கிட்டான் பாருங்க தன் தலையில. எஸ், இந்த குற்றத்துக்கு, இந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன். என் அம்மா அப்பாவை நான் பழி சொல்ல மாட்டேன், அவங்க என்னை சரியாக வளர்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எடுத்துட்டாங்க, எனக்கு சரியான ஒரு பிரதர்ஸ் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஃபெலோஷிப் இல்லை, நான் தொழில் செய்கிற இடத்துல எனக்கு எடுத்துட்டாங்க, இல்லை என் பிள்ளைகளாலே நான் வலிவி போனேன், அப்படியா இப்படியா. தன்னுடைய பிள்ளைக்காக யாரையும் குறை சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, நான் எனக்கு நியாயமான தண்டனை, நான் நடப்பித்ததுக்கு தக்க தண்டனை. 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் இப்படி தான் நினைக்கிறேன். அந்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவன் அந்த உணர்வு மட்டும் இல்லை அப்படின்னா அவனுடைய நித்திய வாழ்க்கை எங்கே போயிருக்கும்? அவன் மட்டும் தன் பிள்ளையை உணரலைன்னா அவனுடைய முடிவு எப்படி இருந்திருக்கும்? அவன் அடுத்து நித்திய காலமாக எங்கே போய் சேர்ந்திருப்பான்?
ஆனால் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேவன் அவனுக்கு கொடுத்த உணர்வை அவன் ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளையை அறிக்கிட்டான் பாருங்க. அவனுடைய நித்திய முடிவு மாறிடுச்சு. ஆக்கினைக்கு போக வேண்டியவன் எங்கே போகிறான் அப்படின்னா பரதீசுக்கு போகிறான், இயேசுவோடு போகிறான். ஆதாம் இழந்ததை இவன் பெற்றுக்கொண்டான். 2 பேருமே பாவிங்க தான். ஆனால் ஒருவன் பரதேசுக்கு வெளியில் போனான், ஒருவன் பரதேசுக்கு உள்ளே நுழைந்தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா தன் பிள்ளையை உணர்கிறவன் ஆயிருந்தான். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு நெருங்கி நாம் நடக்க 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 நாம் அதிக அதிகமாய் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை நாம் உடனே உணர்கிறவர்களாய், உடனே அறிக்கையிடுகிறவர்களாய், உடனே மனம் திரும்புகிறவர்களாக இருக்கலாம். நம்மை அவர் மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு வேகமாக இருக்கலாம். ஒன்றையும் யாருக்கு விரோதமான ஒரு கசப்பும் ஒரு குற்றமும் ஒரு காரியமும் நம்முடைய இருதயத்தில் இராதபடி அனுதினமும் பரிசுத்த ஆவியான ஒரு வெளிச்சம் கொடுத்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளவும், கரைதரை இல்லாமல் அவருக்கு முன்பாய் நிறுத்தவும் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாமே.